ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணுற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 3 டே ட்ரிப் வந்து டேக் டூர்ஸில் பிளான் பண்ணியிருந்தோம். எஸ்எஃப்ஓ சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து போகிறோம். இது வந்து 3 டே ட்ரிப்பு. அதாவது 1 டே 2 டேஸ் ஃபுல்லாக டே அண்ட் நைட்டு, அப்புறம் 3rd டே வந்து நம்மளை நைட்டு கொண்டு வந்து நம்ம ஏரியாவில் விட்டுருவாங்க. ஸோ வந்து நாங்கள் காலையிலே எல்லாமே எந்திரிச்சு 2 நாளாக ப்ரிப்பேர் பண்ணி குழம்பு எல்லாமே எடுத்து கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா லாஸ் ஏஞ்சலஸில் வந்து நாங்கள் ஏறணும். அதனால் முன்னாடியே கேபு புக் பண்ணி நாங்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸு கொஞ்சம் லேட்டு, ஏன்னா எல்லாருமே ஏறுறது அதெல்லாம் கொஞ்சம் லேட்டானதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. வந்தோடனே எல்லாமே ஏறி உட்காந்துட்டோம். பஸ்ஸு ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் கூட காலியாக இருக்கும், ஸோ பக்கத்து சீட் யூஸ் பண்ணிக்கலாம், ஏற்ற சீட் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் பஸ்ஸு ஃபுல்லாக காலியாக இருந்தது. இதுதான் நாங்கள் போன பஸ்ஸு. நல்ல சூப்பரான ஒரு வால்வோ பஸ்ஸு. அதே மாதிரி அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நமக்கு வந்து இறக்கி விடுறாங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை, 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை, ஏதாவது நம்ம அவசரமாக ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இறக்கி விடுறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். அது இல்லாமல் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே. அது இல்லாமல் லஞ்சு, டின்னர், சப்பாத்திலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஒரு இடத்துல எங்களை இறக்கி விட்டாங்க. அந்த போகும்போது, அந்த வழியில் போகும்போது இது பார்த்திங்கன்னா, அது உங்களுக்கு தெரியுதானு தெரில, ஃபுல்லாக அந்த கடல் சீல் சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாக உட்காந்துருந்தது. அப்படி ஒரு சவுண்டு. நான் ஃபஸ்ட்டு காக்கா அந்த மாதிரி பேர்ட்ஸ் ஏதோ உட்காந்துருக்கு போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறமேலுக்கு தான் பார்த்தா அது ஃபுல்லாக சீல். அது ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பார்க்கறதுக்கு. சீல்லாம் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எங்களை வந்து அந்த ஈவினிங் போல் ஒரு பிளேஸில் வந்து எங்களுக்கு இறக்கி விட்டாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் பீச் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ப்ரைவேட் பீச் அப்படின்னா குறிப்பிட்ட பீப்புள் அதுக்கு பே பண்ணி அதுக்குள்ளார போகணும். ஸோ எங்களை வந்து என்ட்ரன்ஸ் கேட் வழியாக கூட டூரிஸ்ட் எல்லாம் உள்ள. ஸோ சைடில் ஒரு வழி இருந்தது. அது வழியாக எங்களை இறக்கி ரொம்ப சைலண்ட்டாக அந்த மாதிரி விட்டுருந்தாங்க அந்த இடத்த பார்க்கறதுக்கு. பட் ஆனால் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அந்த சர்வ் பண்ணுறது, அந்த பிக்கப் பண்ணுறது, காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பென்சிவ் காராக தான் நின்றுட்டு இருந்தது. என் பசங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்கம்மா, இந்த கார் அந்த காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வ் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலிவுட் ஃபிலிமில் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணி அந்த ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. அங்கே ஃபுல்லாக உட்காந்து எல்லாமே அந்த ரொம்ப காமான ஒரு இடத்துலேருந்து பார்ப்பாங்கள்ல, எல்லாம் டின்னர் சாப்பிட விரும்புவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. ஸோ பஸ்ஸு காலியாக இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன். ஸோ மேலெல்லாம் நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். அது இல்லாமல் கீழே வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம லக்கேஜ் எல்லாமே இந்த பஸ்ஸில் வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருந்தாங்க. இது அப்புறம் ஒரு இடம் கூட்டிகிட்டு போனாங்க, பெபல் பீச்சுன்னு சொல்லிட்டு. அந்த பீச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுலேயுமே நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் வந்து டின்னர் அங்கெல்லாம் சாப்பிடல. ஸோ பக்கத்தில் பசங்களுக்கு மட்டும் சும்மா இந்த மெக்டியில் வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம், நைட் ரூம் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எங்களை ரூமில் இறக்கி விட்டாங்க. ஸோ ரூமில் இறக்கி விட்டு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அந்த ரூம் நல்லா சூப்பராக தரமாகவே இருக்கும். சும்மா ஒரு குயிக்காக ஒரு வீடியோ எடுத்தேன். எங்கே போனாலும் இந்த ஊருங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஹோட்டலில் இந்த நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்கான தேவையான அத்தனை இதுவும் டம்ளரு, அது இல்லாமல் காஃபி பவுட்ரு, க்ரீமு எல்லாமே இருக்கும். மைக்ரோவேவ் இருக்கும். அதாவது குட்டி ஃப்ரீசர் சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜ் இருக்காது, ஃப்ரீசர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது கேன்ஸ் அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுக்கலாம். சேரு, அப்புறமேலுக்க வந்து உட்கார்ற அதில் நீங்கள் உட்காந்துக்கவும் செய்யலாம். உட்காந்துட்டே தூங்குறவங்க தூங்கவும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சேர் இருக்கும். இது கிளாசெட் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு, உங்கள் ஜாக்கெட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு ஹேங்கரோடு இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ரூம். அயன் பாக்ஸு, நீங்கள் எதுவுமே வீட்டில் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், நம்ம அயன் பண்ண மறந்துட்டோம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா தரமாக சூப்பராக நல்லா கிளாஸாக இருந்தது. ஆனால் எதுக்கு அதில் பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு, ஹேரு ஷாம்பு, பாடி வாஷு, அது இல்லாமல் அது என்ன சொல்கிறது, மாய்ஸ்சரைசரு, அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. கண்டிஷ்னரு அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. டவல்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. எவ்வளோ டவல் வச்சுருக்குறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நாங்கள் பர்சனலாக டவல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எந்த இடத்துலையுமே ஹோட்டல் ரூம்ஸில் இருக்க டவல்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஹேர் ட்ரையரும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தலை குளிச்சுட்டு காய வைக்கணும் அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. நாங்கள் டீ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃப்ளாஸ்கில் வந்து பால் ஊற்றி காஃபியெல்லாம் போட்டு, ஏன்னா சுட வச்சு மைக்ரோவேவ் இருக்கும், சுட வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டு, சப்பாத்தியெல்லாம் காலையில் போட்டு அன்றைக்கி கிளம்பும்போது எடுத்துருந்தேன். ப்ரெட் அதேமாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி பசங்க எதுவும் கேட்கும்போது கொடுத்துக்கலான்னு. அப்புறம் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கடையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா வெளியில் போகிறோம், கடையில் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு அப்செட் ஆயிடும். எனக்கு வந்து ஒத்துக்காது பொதுவாக. ஸோ ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வீட்டில் இருக்க மாதிரியே பசங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் அது ஃபுல்லாக. ரெண்டாவது நான் யூஸ் வந்துடும் அந்த தயிர் டப்பாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பேக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம முடியாது வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ வரும்போது பெரிய லக்கேஜ் ஒன்றும் இருக்காது. ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு வரும்போது பெரிய லக்கேஜாக இருந்தது. நாங்கள் இருந்த தங்கின ஹோட்டலில் 2 நாளுமே பார்த்தீங்கன்னா 3 டேஸுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அங்கேயே ஹோட்டல் அந்த ரூம்லேயே வந்து நமக்கு வந்துடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. வந்து மஃபினு அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஒரு பிளாக் காஃபி அந்த மாரி குடிச்சிக்கலாம். எங்க வீட்டுக்காரர் வந்து நான் பால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மைக்ரோவேவ்ல வந்து பால கொட்டி விட்டாங்க. அத உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கீழ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டு அத நீங்க டோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டோஸ்டர கேட்டிங்கன்னா மரண கொடும ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ஸோ இதில வந்து இந்த டேக் டூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, காலையில வந்து ஒரு 7:30க்குள்ளார 7:00 டைம் சொல்லுவாங்க. 7:30க்குலாம் பஸ் மூவ் ஆயிரும். அதுக்குள்ளார நீங்க எந்திரிச்சு கிளம்பி குளிச்சு கிளிச்சு ரெடியாகி கீழ வந்துரணும். ஸோ இந்த மாரி ஜாம் எல்லாமே பாக்கெட்ல இருக்கும் அங்க பார்த்தீங்கன்னா. ஃபுல் பாக்கெட்லலாம் பேக்டு தான். கிரீமு, பாலு, சர்க்கரை எல்லாமே. எங்கள 7 மணிக்கு இருக்க சொன்னாங்க. நாங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அப்படியே கையில கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு கரெக்ட்டா பஸ் 7:30க்கெல்லாம் கிளம்பிருச்சு. போற இடங்கள்ல அப்படியே பார்த்துட்டே நான் வீடியோ எடுத்துட்டே போனேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, குளிரா தான் இருந்தது. கொஞ்சம்லாம் இல்ல நல்லாவே குளிரா தான் இருந்தது. நாங்க போனது வந்து ஒரு நவம்பர் டைம்ல நாங்க போனோம் ஆக்சுவலா. இது வந்து பார்த்தீங்கன்னா, என் பையனோட பர்த்டேக்காக வந்து அவன கூட்டிட்டு போணும் இந்த மாரி எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்களும் எஸ்எஃப்ஓ வரைக்கும் போகல. இதுதான் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ். இதுதான் வந்து ஒரு ஃபேமஸா சொல்லுவாங்க எஸ்எஃப்ஓல. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் இதில இருக்கு. இது பிரிட்ஜ் வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, கீழேருந்து நமக்கு வந்து தூண் போட்டு கீழேருந்து கான்கிரீட் போட்டு அதில வந்து பிரிட்ஜ் நிக்கும். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கேபிள்ல நிக்கிற பிரிட்ஜ். அந்த கேபிளே பார்த்தீங்கன்னா, எப்படி கேபிள்ல தொங்குது அந்த பிரிட்ஜ். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது வந்து அந்த காலகட்டத்தில அது வந்து ஒரு அதாவது ரொம்ப ஃபேமஸா அ பேசப்பட்ட ஒரு விஷயம். அதில தான் இப்ப நான் நடந்து போய் வீடியோ எடுத்தேன். எங்கள ஆக்சுவலா அங்க பாதியிலே தான் எடுக்க சொன்னாங்க. நான் வேக வேகமா வந்து சரி எப்படி தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில வந்தேன். ரொம்பவே சூப்பரா ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒவ்வொரு கேபிளும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. அதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களோ, என்ன பண்ணாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. இப்படி தான் அதெல்லாம் வந்து மாட்டுனாங்க. அந்த மாரி ஏகப்பட்ட கேள்வி எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டே இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் சொன்ன ஒரே வார்த்தை, "கூகுள் அடிச்சு பாரு. உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிரும்" அப்படின்னாங்க. ரொம்ப எங்க வீட்டுக்காரருமே சொல்லிட்டு இருந்தாங்க, "ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு" அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்ன எப்ப ஓப்பன் பண்ணாங்க, யார் யார் கட்டுனாங்க, இதுக்கு யார் வந்து அடித்தளம் போட்டாங்க, ஸோ இத வந்து ஐடியா யாரு குடுத்தாங்க, இது எப்படி வந்து அவங்க அ எல்லாமே ஃபினிஷ் பண்ணாங்க அந்த ஒர்க்கெல்லாம் வந்து எல்லாமே அதில இருந்தது. அந்த பிரிட்ஜ் மேல தான் வந்து போறோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது அந்த பிரிட்ஜு. நான் பாம் ஸ்ப்ரிங்ன்னு ஒரு இடம் போயிருந்தேன். அந்த வீடியோ இருந்தா கூட உங்களோட ஷேர் பண்றேன். அத பார்த்து ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டேன். ஸோ இதுவுமே அந்த கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் வந்து ஒவ்வொன்னும் மேல மேல போய் அதோட அட்டாச் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் வச்சு பில்ட் பண்ணாங்க அப்படின்ற மாரி தெரியல. அதுவும் ரொம்ப ப்ரீவியஸா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே நல்ல சூப்பரான இடங்கள் காமிச்சதுலயே. இந்த இடம் வந்து அடுத்தது ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, பொதுவா வெட்டிங் ஷூட்டிங் வந்து இங்க வந்து வைப்பாங்களாம். வெட்டிங் ஷூட்னா இந்த இடத்துல தான் எடுப்பாங்களாம். ஸோ எங்கள இறக்கி விட்டு அதோட அந்த ஆர்க்கிடெக்ட்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ நம்ம ஊர்ல நெறைய சிற்பங்கள், கோயில் ஓவியங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்து நெறைய பிரமிச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஒவ்வொரு அந்த விஷயங்களும் தனித்தனியா அத செய்யும்போது, அது வந்து எவ்வளோ ஆச்சரியத்த குடுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா ஃபுல்லா பக்கத்துல உட்காந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதேமாரி அன்னைக்கு ஒரு வெட்டிங் ஷூட் அங்க நடந்தது. இது வந்து லோமாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுங்க. இது வந்து ஆக்சுவலா கண்டிப்பா எஸ்எஃப்ஓ வரவங்க போய் பாருங்க. இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழேருந்து மேல போகுது. இது ஸ்ட்ரீட் மட்டும் கிடையாது. இதில பார்த்தீங்கன்னா, அவ்வளவும் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாமே ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு இருக்கு. இந்த மாரி கீழேருந்து நீங்க மேல போனீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருக்கு வீடுங்க ஃபுல்லா. கீழேருந்து மேல போகுது. என்னால நடக்கவே முடியல. ஆனா, எனக்கு பக்கத்தில நெறைய வயசானவங்கலாம் நடந்தாங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா நடந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஏறவே முடியல. என் பையனையும் ஏத்த முடியல. அத விட பெரிய நான் ஆச்சரியப்பட்ட விஷயம், காரெல்லாம் கீழ போது. அவ்ளோ என்ன சொல்றது, கொஞ்சம் நீங்க பெசகுனீங்கனாலும் அப்படியே காரு டைவ் அடிச்சுரும். அந்த மாதிரி ரொம்ப அழகா கார் எடுக்கிறவங்கலாம் அவங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அடிக்கடி போயிட்டு வரவங்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா நல்லா அழகா கார் கீழ போறது, மேல வர்றது. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க மேல போனீங்கன்னா சிட்டியே தெரியுது. அந்த அளவுக்கு கீழேருந்து மேல போகுது. நீங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க, இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, எல்லா இடமே லூமால அந்த இடத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கு. வாக்கிங் ஒரு நாள் கடைக்கு கீழ போயிட்டு வந்தீங்கனாலே, உங்களுக்கு எக்ஸர்சைஸ்லாம் பண்ண தேவையில்ல. இதுவே போதும் இந்த ஸ்ட்ரீட்ல நடந்தாலே. அப்புறம் நாங்க சிட்டிக்குள்ளார அதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ஒரு இதில போறதுக்கு. ஸோ, அங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. அத வந்து நாங்க சும்மா ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ரோபோவ பத்தி நான் நெறையவே உங்களுக்கு வீடியோஸ் ஃபியூச்சர்ல நான் போடுறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்லலாம் அவ்ளோ ரோபோ வச்சிருப்பாங்க. ரீசென்ட்டா நாங்க அஞ்சப்பர் போகும்போது கூட ஒரு வீடியோ ஒரு ரோபோட் பார்த்தோம். ரொம்பவே ஆச்சரியமா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் என் கூட 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் நியூயார்க்லேருந்து வந்திருந்தாங்க. நம்ம இந்தியன்ஸ் தான் நியூயார்க்ல வந்தோம். ஸோ, அவங்களோட நாங்க சேர்ந்து அவங்களும் எங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே நாங்க மதியானம் லஞ்ச் ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டல்ல முடிச்சுட்டோம்.
அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் இறக்கி விட்டாங்க. இந்த சர்ச்சோட அ கட்டட வடிவமைப்பை பார்க்கறதுக்கு ஆர்க்கிடெக்சர் பார்க்கறதுக்காகவே எங்கள இறக்கி விட்டாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவ்ளோ பெருசு. சான்ஸே இல்ல. என்ன சொல்றது? அது ஒவ்வொன்னும் அந்த டூம்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா டூம் இல்ல நாங்க எங்க வீட்டுக்காரு. பட் அவ்ளோ அந்த அந்த மொத்த இதுவுமே வந்து கீழ அந்த ஒரு சின்ன இதுல வந்து அவ்ளோ அழகா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா சூப்பரா இருந்துச்சு உள்ள சர்ச்சு. உண்மைக்கே பிரமிக்கிற மாதிரி இருந்தது. உள்ள அந்த செம்மையா அவ்ளோ அழகா இருந்தது. ஸோ இது வந்து வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அதாவது ரொம்ப டிசைன்லாம் இல்லாம நீட்டா கட்டியிருந்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல இறக்கி விட்டு சிட்டிய ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள சிட்டிய ஃபுல்லா பார்க்க வச்சாங்க. அங்கேருந்து பார்க்கறது சிட்டிய பார்க்கறது அது கூட ஒரு சந்தோஷம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு 3 நாள் ரொம்ப நல்லா போச்சுங்க. 3 நாள் நல்லா சூப்பரா போச்சு. பசங்களுமே எந்த தொந்தரவும் பண்ணல எங்களைய. எந்திரிக்கிற நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். என் பசங்க படுக்க வச்சுட்டு காலைல எந்திரிக்கணும்னு சொன்னா உடனே எழுப்பிவுட்டா எந்திரிச்சுருவாய்ங்க. எந்திரிச்சு பெரிய பையன்லாம் சூப்பராவே கிளம்பிருவான். என்னைய எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான். ஸோ, அதனால இந்த 3 நாள் ட்ரிப்பும் நல்லா போச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த ட்ரிப்பு போல. இருந்தாலும் வந்து இது வந்து பையனுக்காக கூட்டிட்டு போணும் அப்படின்றதுக்காக நாங்க அந்த மாரி டேக் டூஸ் இப்போ வண்டி ஓட்டிட்டு போனோம்னா, எங்க வீட்டுக்காரவங்க டயர்ட் ஆயிருவாங்க. ஸோ 3 நாள் எங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த டேக் டூஸு. நாங்க வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கும்போது இந்த மாரி டேக் டூஸ் எடுத்து அடிக்கடி போவோம் நாங்க. நியூயார்க்கு, இது அ நயகரா அந்த மாரி நெறைய டூர்ஸ் போயிருக்கிறோம். கார் பொதுவா எடுக்க மாட்டோம். டிரைவ் பண்ண வேணாம் லாங் டிரைவ்ன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால இந்த தடவ வந்து ஃபேமிலியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்றதுனால டேக் டூஸ் எடுத்தோம். அப்புறம் அப்படியே சிட்டிக்குள்ளார வண்டி அப்படியே மூவ் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாமே கிறிஸ்மஸ் அந்த சீசன் தொடங்க போறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாமே அப்படியே லைட்டிங்ஸ்ல அப்படியே பில்டிங்ல அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. லூயி விட்டான்னு நெறைய பிராண்டட் ஸ்டோர்லாம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா, ஸ்டோரே பயங்கரமா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல எங்களை வந்து இது பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல இறக்கி விடுவாங்க. ஒரு பஃபே இதில ஹோட்டல்ல இறக்கி விடுவாங்க. எங்க வீட்டுக்கார் பியூர் வெஜ்ஜுன்றதுனால, நீங்க வேணா சாப்பிடுங்கன்னாங்க. எங்களுக்கு வேணா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே இந்த மாரி மெக்டி, இந்த ஃப்ரைஸ் அந்த மாரி வாங்கிக்குவோம்னு சொல்லிட்டு நாங்க செகண்ட் டே அந்த மாரி வாங்கிட்டோம். செகண்ட் டே நைட்டு இன்னொரு ஹோட்டல் அதே மாரி ஹோட்டல் ரூம் நமக்கு குடுத்துருவாங்க. ஸோ ஹோட்டல் ரூம் இன்னொரு ஹோட்டல் ரூமும் நாங்க வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஹோட்டல் ரூம்ல வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலைல எந்திரிக்க அதான் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா 2 நாள் நல்லா சுத்திக்கிட்டே இருப்பீங்க. நல்லா சூப்பரா இருந்தது. 2 பெட்டு குடுத்துருந்தாங்க. ம் அ நம்ம 4 பேருன்றதுனால 2 பெட் குடுத்துருந்தாங்க. டிவி இருந்தது. ஆனா டிவியெல்லாம் பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது. சும்மா அப்படியே குயிக்கா ஒரு வீடியோ எடுத்துருவோம். அதே மாதிரி தான் அந்த முன்னாடி ஹோட்டல் காமிச்சேன்ல, அதே மாரி தான் இருக்கும் இதுவும். லைட் இருக்கும். உங்களுக்கு இது ஸ்டாண்ட் இருக்கும். அப்புறம் கிச்சன்ல ஆஸ் யூசுவல் கிச்சன் இருக்கும். அதான் கிச்சன்னா ஒரு மைக்ரோவேவ் அந்த மாரி இருக்கும். பாத்ரூம் அதே மாரி சேம் செட்டப் இருக்கும். அதே மாரி நீங்க சோப்பு, ஷாம்பு அத பத்திலாம் கவலைப்பட வேண்டியதில்ல. இங்க ஹோட்டல்ஸ்லயே இருக்கும். சோப்பு, ஷாம்பு எல்லாமே இது இருக்கும். மாய்ஸ்சரைசரு அது இல்லாம க்ரீமு எல்லாமே இருக்கும். கண்டிஷனர் மொதக்கொண்டு வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த அளவுக்கு நல்லா வச்சிருப்பாங்க. கண்ணாடிலாம் நல்லா பெருசா வச்சிருப்பாங்க. நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க ரூமுமே. ஹீட்டர்லாம் இருக்கும். நமக்கு டிஷ்யூ பேப்பரு அதே மாரி அந்த க்ளாசெட்டு நீங்க ட்ரெஸ் மாட்டிக்கிறதுக்கு. இந்த இதில பார்த்தீங்கன்னா, அந்த அயர்னிங் போர்டோட வச்சிருந்தாங்க. அயர்ன் பண்றதுக்கு நீங்க அந்த போர்டோடயே வச்சிருந்தாங்க. நீங்க அயர்ன் பண்ணல அந்த மாரிலாம் யோசிக்க வேண்டியதில்ல. ஸோ, நாங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு, பசங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு, மூஞ்சி கழுவி விட்டுட்டு போய் படுக்க வச்சுட்டோம். அடுத்த நாள் இந்த ஹோட்டல்ல நல்ல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டாங்க. அந்த மாரி சீரியல்ஸ் நெறைய இருந்தது. அது இல்லாம மஃபின்ஸ் இருந்தது. அப்புறம் சின்னமன் ரோலு, அப்புறம் நெறைய என்னென்னவோ ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. இந்த பசங்க சின்னமன் ரோலு, அப்புறம் நான் சும்மா பிரெட்டு ஜாம் வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நானு. ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். அப்புறம் அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு, அப்புறம் காஃபிலாம் இருந்துச்சு. காஃபி, ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டு, நாங்க யோஸ்மேட் அதுக்கு வந்திருந்தோம். அதில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது வந்து ஸ்னோ இருந்துச்சுன்னா, மேல போக மாட்டோம். பாதியிலே வண்டிய திருப்பிருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா போக, 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 போக ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்கவே அழகா இருந்தது. ரொம்ப அமைதியா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஏகப்பட்ட பேர் அங்க வந்து ஸ்டே பண்றாங்க. நாங்க மேல போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நெறைய பேர் அங்க ஸ்டே பண்ணி 2, 3 நாள் இந்த சைக்கிள்லாம் கூட எடுத்துட்டு வராங்க பசங்களுக்கு. சைக்கிள் எடுத்துட்டு வந்து நல்லா ஒரு 3 நாளு, 2 நாள் அந்த மாரி ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான பிளேஸா இருந்தது அது. நல்ல இந்த வின்டர்லலாம் போனீங்கன்னா, நீங்க ஸ்னோ பார்க்கலாம். இந்த மாரி நெறைய மலைகள் பார்க்கலாம். நல்லாருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் கேதர் பண்ணி அந்த மாரி போனாங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த பிளேஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணேன். நாங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்க சின்ன பையன் இருக்கனால நாங்க அடிக்கடி போக மாட்டோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டானே அப்படியே போயிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கலிஃபோர்னியா விட்டு மூவ் பண்றதுக்கான ஒரு பிளான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அதனால அப்படியே நம்ம பார்த்துட்டு போயிருவோம் அது எல்லாத்தையுமே அப்படின்றதுனால. ஸோ நாங்க அப்படியே இந்த பிளான் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோல வந்து டிரைவர பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆவணும்.
போனோம். அந்த யூஸ்மேட் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, வண்டி வந்து கார்லாம் ஓட்டிடலாம். பட் பெரிய பஸ்ஸு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பஸ்ஸு. அதை அவர் நல்லா சூப்பராகவே ஓட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா எங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு. நான் வண்டியை ஓட்டி இறங்குனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னோம். ஃபேமிலியோடு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். ரொம்ப தேங்க்ஸ் எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்படின்னு. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி எங்களை வந்து நைட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நைட்